ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களை பெற முடியும். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் மாதத்தில் சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு பர்த்டே மற்றும் அனைவர்சி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் மதியம் 1:25 வரை உங்களுக்கு இருக்குங்க. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. ஸோ முக்கியமான சில விஷயங்கள் செய்யணும், முக்கியமான காரியங்கள் முடிக்கணும், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு மதியத்துக்குள்ள முடிச்சிருது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சிந்தனை வளம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, நிறைய குழப்பங்கள் உருவாகலாம். அதனால கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி உங்க காரியங்களை முன்கூட்டியே பிளான் பண்ணி இன்னைக்கு மதியத்துக்குள்ள முடிச்சிருங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க. உங்க சிந்தனையின் போக்கில கொஞ்சம் கடிவாளம் போட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்குங்க. காலை நேரத்துல எல்லாம் பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு புதிதாக சில ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது. வெளிநாடு போய் கூட படிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான வெளிநாடு கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்குங்க. கலைஞர்களுக்கு உங்க துறையில மாறுபட்ட அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. மனசுல அமைதி கண்டிப்பாக தேவை. உங்க சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லையோ அதெல்லாம் யோசிக்காம அந்த விஷயத்துல நீங்க தவிர்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழப்பமான விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகளை நீங்க ஈடுபடணும். உங்களுக்கு வழக்கமான அனுபவம் வாய்ந்த நல்ல செயல்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இன்று தினம் மதியத்துக்கு பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நீங்க நடத்தக்கூடாதுங்க. அதனால காலையே முடிச்சது நல்லது. நீங்கள் அலுவலக பணிகளை கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு இன்னைக்கு வேலை செய்ய வேண்டியது அவசியங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா மதியத்துக்கு பிறகு நீங்கள் வந்து சில பழிப்பவங்களை உங்கள் மீது சுமத்தக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் அதெல்லாம் தவிர்த்து விட முடியுங்க. அலுவலக பணிகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த தினம் இறை வழிபாடுகள் மூலமாக மனதில் நல்ல அமைதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே இறை வழிபாடுகள், தியானம், யோகா போன்ற ட்ரைனிங்கள் செய்யலாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்கள கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. யாரும் நம்பி எதுக்காக நீங்க பணம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள்ல மனக்குழப்பங்கள் அதிகரித்தது அப்படின்னா அது கட்டாயமா அந்த குழப்பங்களை நீக்கிக் கொள்ளே ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்க நண்பர்களுடைய அல்லது உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய துறைகளை எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பணத்தை யாரும் நம்பி கொடுத்துடாதீங்க. மற்றவங்க நம்பி கடன் வாங்கி கொடுக்கறது கூட இன்னைக்கு வேண்டாம் நண்பர்களே. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டிய அவசியம். சில பேர் நம்ப முடியாத சில ஆஃபர் சொல்லி உங்ககிட்ட பேராசையை தூண்டிவிட்டு உங்க பணத்தை திருட வாய்ப்பு இருப்பாங்க. இந்த சதுரங்க வேட்டையில ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துல நடக்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை ஏமாத்த காத்திருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்க. மதியத்துக்கு பிறகு எந்த செலவுகளும் நீங்க செய்யாதீங்க. ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டியது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனத்தில் எடுத்துக்கணுங்க. ஏன்னா விரயங்கள் நிறைய செலவுகள் இருக்கிறதுனால அது சமாளிக்க முடியாம திணறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட இந்த தினம் நீங்கள் சரியாக பராமரிப்பு மற்றும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளலைன்னா நீங்க பகைவர்களாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால நண்பர்களுடன் பழகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பேச்சுக்களை கவனம் வேண்டுங்க. யாரையும் வந்து மனம் புண்படும்படி பேசிடாதீங்க. மேலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த உங்க செயல்பாடுகளை நிறைய பேர் குற்றம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. உங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு இன்றைய தினம் நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் உங்கள் சிந்தனைகளை வந்து கொண்டு போங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைங்க. பேச்சை குறைச்சிக்கோங்க. இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. மன அமைதி கட்டாயமான தேவை. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகாரத்தனம். அதனால கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் நீங்க ராஜா மாதிரி வாழ முடியும்.
ஸோ சிறப்பான ஒரு நாள். இந்த தினம் கொஞ்சம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த தினம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் இன்னைக்கு உங்கள் காதலர் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையீடு வந்து அனுமதிக்க கூடாது. அந்த மாதிரி மூன்றாம் நபர் உங்க காதலருக்கு இடையில உங்களுக்கு இடையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தினம் உங்களுடைய பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்லாம் நீங்க இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது காலையிலேயே முடிச்சுறது நல்லது. ஏதாவது கருத்துக்கள் சொல்றோம் அப்படின்னா காலையிலேயே வந்து உங்க கருத்துக்களை தெரிவிங்க. இந்த தினம் உங்க கருத்துக்களை வைக்கப்படாமல் நீங்க சொல்லலாம். ஆனா மதியத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானித்து தாங்க சொல்லணும். உங்க கருத்துக்கள் எதையுமே நீங்க வந்து சொல்ல முன்னாடி எங்க இருக்கீங்க, யார் யார் முன்னாடி இருக்கீங்கிறத யோசித்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஈவன் சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல கூட நீங்க மதியத்துக்கு பிறகு உங்க கருத்துக்களை பதிவிட வேண்டாம். ஆனா மதியம் வரை நீங்கள் உங்க கருத்துக்களை பதிவிடுறதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் நீங்க வந்து எந்த ஒரு நபருக்கு கடன் கொடுத்தாலும் சரிங்க, கடன் கொடுக்காம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பணம் வந்து நீங்க யாருக்கு நீங்க கடனா கொடுக்காம இருக்கிறதா பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா சில பேர் நம்பகத்தன்மை இல்லாம இருப்பாங்க. நீங்களும் வந்து மேலோட்டமா நீங்க வந்து விசாரிச்சுட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராமல் போகலாம். அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க யார்கிட்டயும் கடன் கொடுக்குறீங்கன்னா அது முடிந்த அளவுக்கு தவிருங்க. அப்படியும் கடன் கொடுத்துதான் ஆகணும்னா நம்பகத்தன்மையை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இல்லைன்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் சில நண்பர்கள் உங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பிரச்சனைகள் தீர்வு வந்து உங்க நண்பர்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்க வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதியம் வரை நீங்க ஆலோசனை கூறலாம். மதியத்துக்கு பிறகு நீங்கள் வந்து புதிய ஐடியாக்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப காலமா இருக்கக்கூடிய நிலுவையான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு வேகமாக துரிதமாக செயல்பட்டு மதியத்துக்குள்ள நீக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியும். எனவே அற்புதமான ஒரு நாள் இதுதான். மதியம் வரை நீங்கள் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பெறுவீங்க. மதியத்துக்கு பிறகு அமைதியாக உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று மஞ்சள் நிறம், இன்னொன்று குங்குமப்பூ கலர். ஸோ குங்குமப்பூ கலர், மஞ்சள் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வித்தியாசமாக இன்னைக்கு நிறைய யோசனைகள் வரலாம். புதுசாக எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக உங்கள் சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பண வரவுகள் கைக்கு கிடைத்தாலும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம். அதனால பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அனுபவங்கள் நிறைய கிடைக்குங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக மனசுல அமைதி பெற முடியும். எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா பேச்சை குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பேச்சை குறைச்சிங்க. இறை வழிபாடுகளை கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாறுபட்ட நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம். ஆனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகும். மன அமைதி கட்டாயமான ஒரு தேவைங்க. அதுக்கு இறை வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். தியானம் செய்யறது அல்லது யோகா செய்யறது போன்றவற்றின் மூலமாகவும் உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் மேற்கொண்டு அமைதியை உங்கள் மனசில் வந்து நிலைநாட்டுங்கள். இந்த தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல அனுபவங்கள் மிக்க நாள்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.